நீ சொன்ன நீ நைய நையன்ற. அதாவது இப்போ ரீசெண்டாக தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் கொலாபரேஷனில் அப்கமிங்கில் ஒரு மூவி வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த ஒரு மூவிக்கு தமிழ் முருகன் அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் டிசப்பாயின்ட் ஆனது மாதிரி வேற எந்த ஒரு மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்லேயும் டிசப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக DXV அப்படின்ற அந்த ஒரு போஸ்டர் மூலியமா 2 days பிஃபோர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. கண்டிப்பா டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் SK கிட்ட சைஃபை ஃபிலிம் பத்தின ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம VP சொல்லியிருக்காரு. மேபி அது நம்ம தனுஷ்க்கு வந்திருக்குமோ அப்படின்றதுனால மெஜாரிட்டி ஆடியன்ஸ் எல்லாம் வெங்கட் பிரபு தான் டைரக்டர் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வினோத், வெற்றிமாறன் அண்ட் தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி இவங்களையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜூலை 10th அன்னைக்கு வரப்போதில்ல, யாரு டைரக்டர்னு அனௌன்ஸ் பண்றாங்க, ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்படி ஜூலை 10th அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த மூவியை பத்தி இல்ல. பட் 9 o'clock சம்திங் இதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருந்துச்சு. அதை நான் ப்ளே பண்ணி கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கும்போது இது AI வீடியோவா இருக்குமோ, ஏன்னா மியூசிக்கும் அப்படிதான் இருந்தது. அந்த முக்கியமா அந்த ஒரு AI வீடியோ ரொம்ப சொதப்பலா இருந்தது. சரி நம்ம ஃபேன் மேட் எடிட்டிங் போட்டுட்டோம், அஃபீஷியலா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற எண்ணத்துல தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா சேனலை பார்க்கும்போது அது தனுஷனோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேனல்ல இருந்து அஃபீஷியலா விட்டுருந்தாங்க. சரி ஓகே இதுதான் அஃபீஷியல் வீடியோ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு எனக்கு சுத்தமா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பிடிக்கவே இல்லை. எனக்கு பர்சனலா பிடிக்கல அப்படின்றது ரெண்டாவது. ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏகப்பட்ட சொதப்பல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ எனக்கு மட்டும் தான் இது கிளிக் ஆகல போல அப்படின்னு நினைச்சா சோசியல் மீடியால எல்லாருமே இதை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஒரு வீடியோவை, அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்த முக்காவாசி பேத்துக்கு இது வந்து டிசப்பாயின்மெண்டா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கும் மேல ட்ரிகர் பண்ண விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஒரு கொலாபரேஷன் தான். என்னடா வெற்றிமாறன் கூட கொலாப் பண்ணதை போயிட்டு நீ இப்படி சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே வடச்சென்னை எடுக்கிறது விட்டுட்டு அன்வான்டட் ப்ரோக்ராம்ல இறங்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா வெற்றிமாறன் ஏன் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஓகே சொன்னாரு அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா அவர் ஒரு கிரவுண்டடான மூவிஸ் எடுக்கிற டைரக்டர். அதாவது அவரோட மெஜாரிட்டி படங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள இல்லனா ஒரு 4-5 தெருக்குள்ள நடக்கிற மாதிரி தான் சம்பவங்கள் இருக்கும். அப்படி மூவிஸ் எடுக்கிற ஐடியால இருக்கிறவரு எப்படி ஒரு கிராண்டான வேர்ல்டை கிரியேட் பண்ணி அதை டெவலப் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அதனாலேயே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயும் அண்ட் இந்த ஒரு மூவி மேலயும் எனக்கு பெருசா இம்பாக்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகல. அண்ட் அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் இப்ப அரசன் மூவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷ்மே ஓம் மூவி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த மூவி தான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணா கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் அகைன் ரீயூனியன் ஆகுறது வடச்சென்னை 2 தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ஆடியன்ஸுமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வடச்சென்னை 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்குவாங்க. வடச்சென்னை 2 அப்படி நவுத்திட்டு இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மூவிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பிக் பட்ஜெட் இல்லாம பண்ண வாய்ப்பே இல்ல. சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் நம்ம தனுஷ் தான். ஸோ அவர் எவ்வளவு பட்ஜெட்டை கன்ஃபார்ம் பண்றாரோ அதை பொறுத்து தான் இந்த ஒரு படத்தோட அவுட்புட் வரும். கண்டிப்பா லோ பட்ஜெட்ல பயங்கரமா எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா பெட்டரா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ஆதி புருஷோட பயங்கரமா அடிவாங்கும். அண்ட் அப்படியே இப்ப சாய்பிங்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணிருக்காரு. சத்தியமா இதை வந்து நான் சாய்பிங்கர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பிகாஸ் எனக்கு கருப்பு மூவிக்கு அப்புறமா எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இவர் மேல ஒரு பெரிய இம்பாக்டும் எக்ஸைட்மெண்ட்டும் கிரியேட் ஆச்சு. கண்டிப்பா இவர் வேலைப்படி சிறப்பா பண்ணுவாரு அப்படின்னு. பட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஒரு மியூசிக் ஒன்று ரொம்ப மொக்கையா தான் போட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் இம்பாக்டையும் இவர் இந்த ஒரு மியூசிக் மூலமா குறைச்ச மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பீரியடிக்கல் ஃபிலிம்ல எப்படி இவர் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. இதுக்கு வெற்றிமாறன் அரசன் படத்துக்கு எப்படி அனிருத்த போட்டாரோ திரும்பவும் இதுக்கும் நீங்களே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு அனிருத்தியா கூப்பிட்டுருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பீரியடிக்கல் டைம் கிராண்ட் ஃபிலிம்க்குலாம் சந்தோஷ் நாராயணன், AR ரஹ்மான் இவங்கள மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் கரெக்ட். ஏன் வெற்றிமாறன் டக்குன்னு இவரை சூஸ் பண்ணாரு அப்படின்ட்டு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு BGM கேட்க TVK ஆல்பம், DMK ஆல்பம் மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வைப்ல இருக்கிற மாதிரி வாக்கல்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் சோசியல் மீடியாலையும் சாய அடிச்சிட்டு இருக்காங்க. கைஸ் இது லூப் மோட்ல சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்குனாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம நம்மளுக்கு ஃபீட்ல வந்து இதை நம்ம கேட்க திரும்ப இந்த ஒரு பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம இதையும் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி மியூசிக் தான் நம்மளுக்கு அகைன் வரும். ஸோ நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுக்காம அதை ஓரங்கட்டினா மியூசிக் டைரக்டர்ஸ் பெட்டரா பண்றதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. பிகாஸ் இது மக்கள்கிட்ட போய் சேரல. ஸோ நம்ம இதை விட பயங்கரமா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சாயோட ஆல்பம் சாங்ஸும் சரி மூவிஸோட பிளேலிஸ்டும் சரி இந்த ரெண்டு லிஸ்ட்லயுமே இந்த ஒரு சாங் கடைசியில தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு சாங் தான் இவர்
கிட்ட பிலோ ஆவரேஜான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. அண்ட் முருகரை பேஸ் பண்ணி ஆல்ரெடி தமிழ்ல 2 மூவி இப்போ வர கமிட் ஆயிருக்கு. அண்ட் தெலுங்குலயுமே என்டிஆர் பண்ண போறாரு ஒரு மூவி. அது கண்டிப்பா பிக் பட்ஜெட்ல தான் எடுப்பாங்க. அண்ட் அனிருத் தான் அதுக்கு மியூசிக் பண்றாரு. இது வந்து ஒரு லைக் ஒரு கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தமிழ்ல முருகர் பிலிம், தெலுங்குல முருகர் பிலிம், அண்ட் அனிருத் விஎஸ் சாய் பிங்கர், என்டிஆர் விஎஸ் தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒன்னு மட்டும் கிளியரா தெரியுது, அவசர அவசரமா ஏஐல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்றதுனால என்னத்தையோ கிண்டி நம்மள்ட்ட டெலிவரி பண்ணிருக்காங்க. இப்படி பண்றதுக்கு ஏஐ மூலியமா ஏதோ ஒரு போஸ்டர் அப்படி இல்லைன்னா போட்டோ ஷூட் மூலியமா தரமான ஒரு போஸ்டரை மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சாய் கிட்ட கமர்ஷியல் மியூசிக் சென்ஸ் இருக்கு. தனுஷ் கிட்ட எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிற தரமான டேலண்ட் இருக்கு. சோ இந்த ப்ரோமோ மாதிரி அவசர அவசரமா என்னென்னமோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா படம் ஊத்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த படத்துக்காக ஒர்க் பண்ற எல்லாருமே பொறுமையா இந்த படத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பரா சூடான சமையல எங்கள்கிட்ட சேவ் பண்ணலாம். சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோமோ கிளிக் ஆச்சா இல்லையா? அண்ட் என்ன மாதிரி டிசப்பாயின்மெண்ட் யாரெல்லாம் ஆயிருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆஜராயிருங்க. சோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.